உதிரியாக இட்லி உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அதை இட்லி உப்புமாவுக்கு டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம என்ன போட போகிறோம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுடலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். இஞ்சி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து பச்சை மிளகாய் கொஞ்சம், இது வந்து ஒரு 4-5 வெள்ளி வெட்டி வச்சுக்கோ, அதையும் ஆட் பண்ணிடலாம். எவ்வளோ வெள்ளி சேர்க்குமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி உப்புமா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இட்லி மீந்து போச்சுன்னா அப்படி உப்புமா போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம ஒரு 8-9 இட்லி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா குண்டு குண்டுன்னு புஷுன்னு இருக்குல்ல, நல்லா பஞ்சு போல் இட்லி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ஊற்றுக்கோங்க, கட்டி இல்லாமல் அப்படியே. ஆமாம், நல்லா ஊற்றிக்கோங்க. இன்னைக்கு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உதிரியாக ஊற்றும். அதே சமயத்தில் இங்கே நல்லா உள்ளி வதங்கிட்டு இருக்கு. உப்பு லேசாக போட்டுக்கலாம். இட்லியில் உப்பு இருக்குது, இட்லிக்கு உப்பு போடாதுன்னா. பெருங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் இதில் வாசனைக்கு. நம்ம எல்லா பக்கமும் உள்ளி சேருற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளேயே உப்புமா கிடச்சிரும். நல்லா உப்புமா இந்த மாதிரி செஞ்சு விடணும். நல்லா இருக்கு. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்படி கெட்டிக்கிட்டே இருந்தால் அப்படி நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். இட்லி உப்புமா ரெடி.